ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு 1984 மாடல் புல்லட் 350 பார்க்குறோம். வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய வண்டி வந்து ஒரு 1984 மாடல் புல்லட் 350. ஆக்சுவலாக இது வந்து ஸ்டாண்டர்ட் மாடல் கிடையாது, டீலக்ஸ் 350. நீங்கள் டீலக்ஸ் 350 அப்படின்னு சொன்ன உடனே அப்படி ஒரு மாடல் வந்துச்சா அப்படின்னு கேட்கலாம். பட் இன்றைக்கி வந்து எலக்ட்ரா வருது, கிளாசிக் வருது, தண்டர்பர்ட் வருது. பேக் இன் டேஸ் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டுக்கு வந்து 2 ஆப்ஷன் தான் இருந்துச்சு. ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் மாடலுங்கிறது வந்து இந்த மட்கார்டு வந்து பெயிண்டிங்கில் இருக்கும். மோர் தென் தட் இந்த டேங்க் வந்து வித்தவுட் த குரோம் பிளேட்டோட வராது. கைஸ், இந்த வண்டி வந்து 1984 மாடல் வண்டி. இந்த வண்டி வந்து ஒரிஜினாலிட்டியாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்சஸ் பண்ணி ஆனால் தான் இன்றைக்குள்ள ரோட்டில் ஓட்டி ஆக முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த இதோடைய ஓனர் வந்து நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாடிஃபிகேஷன்ஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் இந்த வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் பட்சத்தில் என்ன வந்துச்சு, ரெண்டையும் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வாங்க வீடியோ போகலாம். கைஸ், நம்ம இந்த வண்டியை வந்து டயரில் இருந்து டெயில் வரைக்கும் கிளியராக என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டயர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த ஹப் ஒரிஜினலாக அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த ஹப்பு ஒரிஜினல் ஹப்பு இந்த மாடலோடையது கிடையாது. இந்த ஹப்பு வந்து 1997க்கு அப்புறம் வந்த புல்லட்டில் தான் இந்த ஹப்பு வந்துச்சு. ஸோ ஒரிஜினலாக இந்த மாடலில் வரக்கூடிய ஹப்பு வந்து இந்த டயமீட்டர் வந்து ஆக்சுவலாக சின்னதாக இருக்கும், சின்ன ஹப்பு தான் வரும். பட் நீங்கள் கேட்கலாம் இது வந்து சைக்கிள் ஹப்பு வந்துச்சா அப்படின்னு. இந்த மாடலில் ஆக்சுவலாக சைக்கிள் ஹப்பு கிடையாது. 83, 82 அந்த மாடல்லையே சைக்கிள் ஹப்பை வந்து ரீப்ளேஸ் பண்ணி ராயல் என்ஃபீல்டு வந்து இந்த குயிக்லி டிட்டாச்சபிள் ட்ரம்ஸ் போட்டுட்டாங்க. ஓகே, ராயல் என்ஃபீல்டு எதுக்கு வந்து இந்த ஹப்பை கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1983, 82 அந்த இயருக்கு முன்னாடி வந்து சைக்கிள் ஹப் தான் இருந்துச்சு. இந்த ஹப் ஆக்சுவலாக ஒரிஜினல் கிடையாது. இது வந்து 97க்கு அப்புறம் வந்த ஹப்பு. இந்த 83 to 97 வந்து கொஞ்சம் ஸ்மால் ஹப், டயமீட்டர் ஸ்மாலாக இருக்கும் அந்த ஹப்பு. ஸோ இந்த ஹப்பை எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய சைக்கிள் ஹப்போட இந்த ஹப்பு வந்து கொஞ்சம் பிரேக்கிங் எஃபிஷியன்சி கொஞ்சம் நல்லா இருக்கும். 1997க்கு அப்புறம் தான் இந்த ஹப் மாடல் வந்துச்சு. இன்றைக்கி வரைக்கும் இந்த BS6க்கு முன்னாடி வந்து ஸ்டாண்டர்டில் வரைக்கும் இந்த ஹப் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஹப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 போல்டட் சிஸ்டம் அப்படி வந்துருக்கும். அந்த லீவர் சிஸ்டம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க. பழைய 1983 96 வரைக்கும் உள்ள ஹப் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லீவர் ஆப்ரேட்டட் ஹப் மாதிரியே இருக்கும். அதான் சேம் ஹப் தான், பட் டயமீட்டர் கம்மி. இந்த லீவர் சிஸ்டம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மட்கார்டு வந்து குரோம் பிளேட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. கம்பெனிலேருந்து வர்றப்ப இந்த குரோம் பிளேட்டிங்கோட தான் வந்துச்சு. ஏன்னா இது டீலக்ஸ் 350. டீலக்ஸ் 350க்கும் இந்த ஸ்டாண்டர்ட் 350க்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் வந்து இந்த மட்கார்டு அண்ட் இந்த டேங்க்கில் வந்து ஒரு குரோம் பிளேட் வரும். அதை வந்து ப்ரீவியஸ் ஓனர் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பேக் மட்கார்டும் வந்து இதில் குரோம் பிளேட்டிங்கில் தான் வரும். ஸோ இந்த குரோம் பிளேட்டிங் இந்த டீலக்ஸ் 350 இருக்கிறதுனாலேயே பழைய காலத்தில் ஸ்டாண்டர்டை விட டீலக்ஸ் வந்து ஒரு 500 rupees வந்து எக்ஸ்ட்ராவாக தான் இருந்துச்சு. இதை வந்து மேக்ஸிமம் வந்து இந்த பண்ணையாரெலாம் சொல்கிறவங்க வந்து இந்த டீலக்ஸ் மாடலையே விரும்பி எடுத்தாங்கன்னு சொல்லலாம். கைஸ், இந்த வண்டிக்கு வந்து ப்ரீவியஸ் ஓனர் வந்து டேங்க் வந்து ராயல் என்ஃபீல்டு அப்படிங்கிற இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரா மாடலில் தான் இந்த ராயல் என்ஃபீல்டு அப்படிங்கிற இந்த மோனோகிராம் ஸ்டிக்கர் வந்துச்சு. இதை எதுக்கு இந்த டீலக்ஸ் 350ல் ஓட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த பிளேட் இருக்கு இல்லையா, இந்த குரோம் பிளேட்டு, இந்த மோனோகிராம், இதுதான் அந்த ஒரிஜினாலிட்டியாக அந்த டீலக்ஸ் மாடலுக்கு. இப்போ பாருங்களேன், இந்த மோனோகிராமை நான் அப்படியே இந்த டேங்கில் வைக்கிறேன். நீங்கள் லுக் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஓவரால் லுக்கை பாருங்கள், செமையாக இருக்கும். இந்த லுக்கு வந்து நல்லா இருக்கும். இப்போவே எப்படி இருக்குன்னா அந்த ஒரிஜினாலிட்டி அந்த டேங்கில் ஃபிட் பண்ணி வர்ற பட்சத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். ஸோ இந்த பிளேட்டை இதில் வச்சுட்டேன். இப்போவுமே எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பிளேட்டு மட்டுமே இந்த டேங்கில் வராது. இந்த பிளேட்டுக்கு பக்கத்தில் அப்படி இந்த கோல்டன் ஸ்ட்ரிப் லைன்ஸ், இந்த ஸ்டாண்டர்ட் 350ல் வரக்கூடிய அதே லைன்ஸ் இதில் வரும். ஸோ அது வந்து இன்னுமே ஒரு லுக்கை என்கேஜ் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் என்ன என்ஃபீல்டு இருக்குது, ராயல் என்ஃபீல்டு இல்லை அப்படின்னு கேட்கலாம். 1994 தான் அந்த ராயல் என்ஃபீல்டுங்கிற இந்த நேமே வந்துச்சு. யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பழைய வண்டியில் வந்து இந்த என்ஃபீல்டுன்னு தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 1970s பார்த்தீங்கன்னா இதில் என்ஃபீல்டு ப்ளஸ் இந்தியான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி இந்த பைக்கோட ஓல்டு மாடல் புல்லட்டோட இன்ஜினை பற்றி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறோம். அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம்.
அதை எல்லாருமே கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோவும் ஃபுல்லாக பாருங்கள். இன்ஜின் பற்றின ஒரு சூப்பர் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நாங்கள் அதில் மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களோட சில நண்பர்கள் வந்து கமெண்ட் கொடுத்துருந்தாங்க, எங்களுக்கு பர்சனலாகவும் லிங்க்லேயுமே கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் மிஸ் பண்ண அந்த விஷயங்களை மட்டும் இன்றைக்கி இந்த வீடியோவில் போடுறோம். தென் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வீடியோவை பாருங்கள். அதோட லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய் கண்டிப்பாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து 1984 மாடல் இன்ஜின். ஸோ இந்த இன்ஜினுக்கும் இதுக்கு அப்புறம் உள்ள இன்ஜினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத இதுக்கு முந்தை நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். 1990 மாடல் அண்ட் 2012 மாடல் டிஃப்ரென்ஸ் போட்டிருப்போம், இன்ஜின் டிஃப்ரென்ஸ் போட்டிருப்போம். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியரான அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாடலுக்கு என்ன ஒரு யூனிக்னஸ் அப்படின்னா 1977 1989 90 வரைக்கும் இந்த மாடல் இன்ஜின் ஒரே மாதிரி வரும். எப்படின்னா இந்த ப்ரீத்தர் பைப் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ப்ரீத்தர் பைப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரீத்தர் பைப்பு கீழே ஒரு 3 ஃபின்ஸ் இருக்கும். இந்த ஃபின்ஸ் வந்து 1977 1990 மாடல் வரைக்கும் உள்ள இன்ஜினில் இந்த ஃபின்ஸ் இருக்கும். இது வந்து இந்த கேஸ்டைன் இன்ஜினுக்கு இருக்கும். லேட்டராக வந்த 1990 மாடல்ஸுக்கு வந்து இந்த ஃபின்ஸ் இருக்காது. 1977க்கு முன்னாடி உள்ள வண்டியில் இந்த ஃபின்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் இருக்கும். பட் இந்த மோல்டிங் போலாட்டு அதில் ஸ்க்ரூ ப்ரீத்தர் டைப் இருக்கும். அது வந்து B1 இன்ஜின் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். கைஸ், இந்த டேங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாக் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வரக்கூடிய ஸ்டாண்டர்ட் அண்ட் எலக்ட்ராவில் வந்து இந்த மாதிரி செட்டப் இருக்காது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். 1984 இந்த வண்டி வந்து ஒரிஜினலாக வர்றப்ப இந்த லாக் சிஸ்டம் கிடையாது. அப்போ வந்து இந்த லாக் சிஸ்டம் இல்லாமல் சிம்பிளாக ஒரு ஃப்ளார் டைப்பில் ஒரு கேப் இருக்கும். அதை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அது வந்து லாக்கே கிடையாது, யாருனாலும் திறந்துக்கலாம், யாருனாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த லாக் செட்டப், அந்த கன்வீனியன்ட் ஒரு சேஃப்டிக்காக இப்போ இருக்கக்கூடிய ஓனர் வந்து இந்த நியூ மாடல் இந்த கேப்பை போட்டிருக்காங்க இந்த வண்டியில். கைஸ், இந்த வண்டியில் இன்னொரு யுனிக்னஸ் இருக்குது, அது நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல. ஃபஸ்ட் இந்த ஃபோட்டோலஸில் பார்த்துருக்கலாம். இந்த வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா TNK 7879. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய வண்டியை பார்த்தீங்கன்னா TN74 TN75 அப்படிங்கிற மாதிரி வரும். நீங்கள் கேட்கலாம் என்ன TNK அப்படின்னா, TNKங்கிறது தமிழ்நாடு கன்னியாகுமரி. இந்த நம்பர் எப்பப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா 1970 1975 வரைக்கும் நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் சீரீஸ் வந்து TNK தான். ஸோ TNKங்கிறது வந்து 0 9999 வரைக்கும் இந்த நம்பர் போயிட்டு இருந்துச்சு. அதாவது 0 9999 வரைக்கும் இந்த நம்பர் தான் இருக்கும். அதாவது 1971 1985 வரைக்கும் TNK நம்ம ஊரில் இருந்துச்சு. ஸோ இந்த 15 வருஷம் இடைவெளிக்குள்ளே நம்ம டிஸ்ட்ரிக்டில் 10,000 வண்டியை தாண்டலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ TNKக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா MDK இருக்கும், அதாவது மெட்ராஸ் கன்னியாகுமரி. 1970க்கு முன்னாடி மெட்ராஸ் கன்னியாகுமரி, 1985க்கு அப்புறம் நம்மளுக்கு TCKன்னு ஒரு நம்பர் இருந்துச்சு. இந்த TCKங்கிறது 1989 6வது மாதத்துலேருந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் 1989 TN74ங்கிறத ஒரு கம்ப்யூட்டர் நம்பரை கொண்டு வந்தாங்க. இந்த வண்டியில் இருக்கக்கூடிய ஹானை பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் விப்ரோசோனிக் ஹானை யூஸ் பண்ணியிருக்காங்க. பேராஃபான் ஹை டோன் ஒன்று இருக்கும், லோ டோன் ஒன்று இருக்கும். ஸோ இந்த 2 காம்பினேஷன் சவுண்டு தான் இதில் வரும். பட் 1984 வந்து இந்த ஹார்ன் கம்பெனிலேருந்து வரலை. அப்போ வந்து 1980s பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன்சூ ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து நம்ம என்ஃபீல்டுக்கு ஹார்ன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஹார்ன்ஸ் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா சைடு ஃபேஸிங்காக இருந்துச்சு, அப்புறம் ஃப்ரண்ட் ஃபேஸிங் இந்த மாதிரி ஹார்ன் கொண்டு வந்தாங்க. ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கையில் வச்சுருக்கிறது வந்து ஜெட் ஹார்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மெட்ராஸ் மேனுஃபேக்சர் ஹார்ன். ஸோ இது வந்து ஒரு ரெப்ளிகா ஆஃப் ஜெர்மன் பாஸ் அப்படின்னு ஒரு ஹார்ன் உண்டு. அந்த ஹார்ன் வந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு மேலே ரேட் போயிட்டுருக்கு. ஸோ அதை ரெப்ளிகா அதோட ப்ளூ பிரிண்ட் வச்சு நம்ம மெட்ராஸில் ஒரு ஹார்ன் ரெடி பண்ணாங்க. இதுதான் ஜெட் ஹார்னு. இந்த ஹார்னை தான் 80s 90s வந்து மேக்ஸிமம் புல்லட்டிஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி இந்த ஹார்னுக்கு வந்து ஒரு டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கைஸ், இது இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் கிளாசிக்கில் உள்ள டேங்க் கேப்பு. இந்த கேப்பை பார்த்தீங்கன்னா ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்குது. 84 இருந்த டேங்க் கேப்பை பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு யூனிக் டிசைனாக கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், திறந்தாச்சு. க்ளோஸ் பண்ணுறது ஒரு ப்ரெஸ்ஸிங் தான். கைஸ், இப்போ அந்த டூல் பாக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா புல்லட் 350ன்னு அதில் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டிக்கர்லாம் வந்து 84 வரல. இது இப்போ வரக்கூடிய எலக்ட்ரா மாடலில் தான் இந்த ஸ்டிக்கர் வருது. தென் என்ன பார்த்தீங்கன்னா அதில் ஒரு லாக் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸில் ஒரு லாக் இருக்கும். இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட்டாக அந்த ஓனர் மாற்றிருக்காங்க. ஏன்னா சேஃப்டிக்கு அவசரம். பழைய வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ டைப்பில் தான் அந்த லாக் இருக்கும்.
கைஸ் இந்த பேக் ஏரியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பழைய 84ல் வந்து இந்த டெயில் லேம்ப்லாம் வரல. அதே மாதிரி 84 மாடலில் வந்து இந்த ஒரிஜினாலிட்டியாக பார்க்கும் பட்சத்தில் அந்த இண்டிகேட்டர்லாம் வராது. ஏன்னா இண்டிகேட்டர்ஸ் வந்து 1995க்கு அப்புறம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய ரோடு கண்டிஷனுக்கு இந்த டிராஃபிகேட்டர்ஸ் இல்லாமல் நம்ம வண்டி ஓட்டவே முடியாது. ஸோ டிராஃபிக் இந்த இண்டிகேட்டர்ஸ் வச்சா தான் நம்மளுக்கு ஆர்டிஓலேயே சைன் பண்ணுவாங்க, ஐ மீன் எஃப்சிலாம் காமிப்பாங்க கொடுப்பாங்க. ஸோ இது வந்து இன்றைக்கி ஒரு மஸ்ட். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு யுனைக்னஸ் இருக்கும். இப்போ வர வண்டியிலலாம் அது இருக்கவே செய்யாது. அது என்னன்னா இதோட ஹேண்டில் பார் தாங்க. இந்த ஹேண்டில் பார் வந்து இப்போ ஒரு பெரிய டிமாண்டு. ஓல்டு புல்லட் வச்சுருக்கவங்கள்ட்டலாம் கேட்டிங்கன்னா இந்த ஹேண்டில் பாரை ஓட்டிட்டு வேறு ஹேண்டில் பார் அவங்களுக்கு ஓட்டுறதுக்கும் பிடிக்காது. இந்த ஹேண்டில் பார் இப்போ கிடைக்கிறதும் இல்லை. ஸோ ஓல்டு வண்டி வச்சுருக்கவங்கலாம் இந்த ஹேண்டில் பாரை மாற்றிடாதீங்க. இதை வந்து ஒரு டெக்னிக்கல் டேர்ம் அப்படின்னு சொல்லணும்னா காமனாக சொல்கிறது எம் ஹேண்டில் பார் அப்படின்னு சொல்லுவோம். சிலவங்க ஒரிஜினல் ஹேண்டில் பார்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய நேம்ஸ் இருக்குது. ஷார்ட் ஹேண்டில் பார்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்த பழைய வண்டிக்கான ஒரு இணைக்லஸில் இந்த ஹேண்டில் பாரும் ஒன்று.